எம்மில் ஒன்றாக இணைந்திட இறைவன் நற்கருணையின் ரூபத்திலே எம்மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்றார். எங்கள் ஒவ்வொருவருடைய எதிர்பார்ப்புகளையும் ஏராளமான தாகங்களையும் சொல்ல முடியாத வேதனைகளையும் கேட்பதோடு மட்டும் நின்று விடாமல் அவற்றிற்கெல்லாம் பதில் கொடுப்பதற்காக மத்தியில் எழுந்து வந்து வீற்றிருக்கின்றார். வீற்றிருக்கும் நற்கருணை ஆண்டவரை நாமும் எமக்குள்ள அனைத்து விதமான துன்பங்கள், வேதனைகள், கவலைகள், தேவையல்லாத சிந்தனைகள் அனைத்தையும் ஓரம் கட்டி வைத்துவிட்டு எம்மை தேடி வந்த நற்கருணை நாதரை நாமும் மத்தியிலே வரவேற்போம். எமக்குள் வருகின்ற இறைவன் எங்களுக்குள்ளே இருக்கின்ற எல்லா விதமான தீய குணங்களிலிருந்தும் அன்றாடம் நாங்கள் வீழ்ந்து கிடக்கின்ற பாவ வாழ்க்கையிலிருந்தும் எம்மை காத்து தூய்மைப்படுத்தி தனக்குள் ஒருவராக எங்களை மாற்றுகின்றவராக எம்முன் எழுந்தருளி வந்திருக்கின்றார். ஆகவே நாமும் எம்மை தேடி எம்மில் எழுந்தருளி வந்திருக்கின்ற நாதரை ஏற்றுக்கொள்வோம், வரவேற்போம், அவருக்கு புகழ் பாடுவோம். ஆண்டவன் இயேசு இன்றும் என்றும் எப்பொழுதும் நமக்காக காத்திருக்கின்றார். ஆகவே சற்று நேரம் மௌனமாக எங்களை நாங்கள் மனதளவால் ஒருநிலைப்படுத்தி ஆண்டவருக்குள் சென்று அவருடைய வார்த்தையில் எங்களை இணைத்துக் கொள்வோம். அவர் கூறுகின்ற வார்த்தை உண்மையுள்ளது, உயிருள்ளது என நம்புவோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயவரான மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருறுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள்
நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்களென அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. இது கிறிஸ்து இயேசுவின் வாழ்வளிக்கும் வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
உள்ளத்தின் ஆழத்தில் ஒரு சந்தோஷம். அதை எண்ணும் போதெல்லாம் ஒரு சங்கீதம். நம்முடைய வாழ்வே ஒரு சங்கீதமாக எப்பொழுதுமே உலகம் முழுவதிலும் வாழ்கின்ற ஒவ்வொருவரும் ஆண்டவனுக்கு அருகிலே இருக்கின்ற பொழுதும் அவருடைய வார்த்தையில் இணைந்திருக்கின்ற வேளையிலும் நம்முடைய வாழ்வு எப்பொழுதும் இசை மீட்டுகின்ற இதயங்களாக சங்கீதம் ஒலித்து கொண்டே இருக்கும். எப்பொழுது நாங்கள் ஆண்டவனை விட்டு நற்கருணை ஆண்டவரில் நம்பிக்கையற்றவர்களாக மாறுகிறோமோ, இன்று நாம் வாசிக்க கேட்ட இந்த பெறுபேறுகளுக்கு எதிராக செயல்பட விளைகின்றோமோ, அப்பொழுது எங்களுடைய சந்தோஷங்கள் மறைந்துவிடும். எங்களால் சங்கீதத்தை பாட முடியாது. அதற்காகத்தான் ஆண்டவன் இயேசு அப்பப்போ நம்மோடு வார்த்தைகளினூடாக உறவாடுகின்றார். ஆனால் தன்னுடைய முழுமையான பிரசன்னத்தை இந்த உலகம் முடிகின்ற வரையிலும் அவர் நற்கருணையின் ரூபத்திலே தந்து கொண்டே இருக்கின்றார். அதில் சந்தேகமே இல்லை. ஆனால் எமக்காக நற்கருணையிலே பிரசன்னமாகி இருக்கின்ற கிறிஸ்துவை நாம் ஒரு நாளில் 24 மணி நேரத்தில் எங்களுடைய நாளாந்த நடவடிக்கைகளை எல்லாம் பல்வேறு விதமாக செலவு செய்கின்றோம். எத்தனையோ தடவைகள் ஆலயங்களுக்கு முன்னால் கடந்து செல்லுகின்றோம். ஆனால் நமக்காக, நம்முடைய வரவுக்காக காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரை நாம் ஒரு நிமிடமாவது சென்று தரிசித்திருக்கிறோமா? கேட்டு பார்ப்போம். இன்று நாங்கள் இந்த நற்கருணை ஆண்டவரை தொலைக்காட்சிகளினூடாக பற்பல இடங்களில் இருந்தும் எத்தனையோ விதமான ஏக்க அலைகளோடு உற்று நோக்குகின்றோம். எப்பொழுது இயலாமல் போனபடியினால் முதுமை எய்திய நிலையிலே பல்வேறு விதமான சுமைகள் எங்களை சூழ்ந்து கொண்டதனால் தொலைக்காட்சியிலாவது நற்கருணை ஆண்டவரை தரிசிப்போம் என்கின்ற ஒரு எண்ணப்பாடு. நம்முடைய நாடு விதிவிலக்கல்ல. உலகம் முழுவதுமே இந்த வைரஸினுடைய தாக்கத்தினால் ஆலயங்கள் மூடப்பட்டன. வழிபாடுகள் எல்லாம் அடக்கி ஒடுக்கப்பட்டன. அந்த நேரங்களில் எம்மையும் அறியாத ஒரு ஏக்கம். அந்த ஏக்கம் எப்படி வந்தது, எதற்காக வந்தது என்று சொன்னால், ஒரு பயத்தினால்.
அச்சத்தினால் ஏற்பட்ட அந்த ஏக்கம் ஒவ்வொரு வீடுகளிலும் தொலைக்காட்சியிலே நாடகங்கள் பார்த்தோம், சினிமாக்களை பார்த்து ரசித்தோம், பல்வேறு விதமான செய்திகளை, பல்வேறு விதமான நிகழ்ச்சிகளை எல்லாம் அன்றாடம் தவறாமல் பார்த்து வந்தோம். அவைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு தொலைக்காட்சியின் முன்னால் கூடியிருந்து செபித்தோம், குடும்பமாக செபித்தோம். திருப்பலியிலே பங்கெடுக்க முடியவில்லையே, தொலைக்காட்சியிலாவது திருப்பலியை பார்ப்போமே என்கின்ற ஒரு ஏக்கம். குடும்பமாக சேர்ந்து எத்தனையோ மணித்தியாலங்கள் வீட்டிலே இருந்த வேளையில் திருச்செவமாலை சொல்லவில்லை. ஆனால் அந்த நாட்களில் திருச்செவமாலை சொன்னோம் தொலைக்காட்சியோடு சேர்ந்து. இப்படியாக நம்முடைய வாழ்வில் சில மாற்றங்கள். இன்று யாவும் ஓரளவிற்கு வழமைக்கு திரும்பிவிட்டது. ஆனால் நாம் என்ன செய்கிறோம்? பழைய குருடி கதவை திறவடி என்பதைப் போல நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டோம். ஆலயத்திற்குள் இருக்கும் நற்கருணை ஆண்டவரை மறந்தோம். எமது வீட்டிற்கு அருகிலே இருக்கின்ற எத்தனையோ விதமான நோயாளர்கள், ஏழைகள், எளியவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டோம். இன்று இயேசு நற்செய்தியிலே கூறிய அந்த வார்த்தைகளின்படி வாழ்வதற்கு நாங்கள் எத்தனிக்கவே இல்லை. ஏழைகள் மீது இரங்கவில்லை, உண்மைக்காக நீதிக்காக குரல் கொடுக்கவில்லை, அமைதி ஏற்படுத்துவதற்கு சந்தர்ப்பங்கள் வந்த வேளையிலும் அமைதியை குழப்புகின்றவனாக, குழப்பியவளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், அவர்கள் கடவுளின் பிள்ளைகள் என அழைக்கப்படுவார்கள் என்று கூறியதற்கு கூட செவிமடுக்காமல் தூய்மையற்ற வாழ்க்கையில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படியாக எங்களது வாழ்வை நாங்கள் மாற்றிவிட்டோம். ஆனால் இந்த பேறுகளிலே முக்கியமான பெறு இரண்டை நாங்கள் பார்க்கலாம். ஒன்று, இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். ஆண்டவர் எப்பொழுதுமே இரக்கமுள்ளவராக இருக்கின்றார். இந்த நற்கருணையே ஒரு இரக்கத்தினுடைய பிரதிபலிப்பு. தனது உடலையே நமக்காக கொடுத்தார் என்று சொன்னால் அது இந்த உலகம் முழுவதும் தொடர்ந்தும் தன்னுடைய உடலை உட்கொள்ளுகின்ற பொழுது தூய்மையாக்கப்பட்டு பலப்படுத்தப்பட்டு தன்னுடைய பிள்ளைகள் என்கின்ற நாமத்தை பெறுவார்கள் என்கின்ற அந்த எதிர்பார்ப்பு. ஆண்டவர் எம்மீது கொண்ட இரக்கம், நாங்கள் ஆண்டவன் மீது எப்பொழுது இரக்கப்படுகிறோம்? இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். நாங்கள் ஆண்டவரிலே இரக்கப்படுகிறோமோ இல்லையோ, ஆனால் ஆண்டவர் எம்மை எப்பொழுதுமே இரக்க கண்களோடு பார்க்கிறார். இரண்டாவதாக, கிறிஸ்து இயேசுவை பற்றியோ ஆண்டவர் தூய ஆவியானவரை பற்றியோ நாங்கள் செபிக்க ஆரம்பிக்கின்ற பொழுது அமைதியின் ரூபமே, அமைதியின் தெய்வமே என்று எத்தனையோ தடவைகள் அழைக்கின்றோம். ஆதலால் தானோ என்னவோ கிறிஸ்து சொன்னார், அன்று மலைப்பொழிவிலே, இன்று என்னையும் உங்களையும் பார்த்து சொல்லுகிறார், அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். இன்றைக்கு முழு உலகமுமே ஏங்கி தவிப்பது எதற்காக? இந்த அமைதிக்காக. புனித பவுலடிகளார் கூட
தன்னுடைய நிருபத்திலே ரோமியருக்கு எழுதிய திருமடலிலே 12ஆம் அதிகாரம் 18வது வாக்கியத்திலே கூறுகின்றார், உங்களால் இயலுமானால் எல்லோருடனும் அமைதியுடன் வாழுங்கள். வானலாவ வளர்ந்து கிடக்கிற கட்டிடங்களை பார்த்து சொல்லவில்லை, உயர்ந்து நிற்கின்ற மலைகளை பார்த்து சொல்லவில்லை, காடுகளாக வளர்ந்து நிற்கின்ற மரங்களை பார்த்து சொல்லவில்லை, பரப்பென ஊர்வனவற்றை பார்த்து சொல்லவில்லை. புனித பவுல் ஒவ்வொரு மனிதனையும் பார்த்து சொல்லுகிறார். ஏன்? மனிதனால் மட்டும்தான் அந்த அமைதியை ஏற்படுத்த முடியும். நாங்கள் பல வேளைகளிலே ஐயோ எனக்கு அமைதி இல்லை, நான் குழம்பி போய் இருக்கிறேன், எனக்கு நிம்மதி இல்லை என்று சொல்லுகிறோமே. காரணம் என்ன? என்னுடைய அம்மா, என்னுடைய அப்பா, என்னுடைய சகோதரன், என்னுடைய நண்பன், என்னுடைய அதிபர், என்னுடைய தொழில் புரிகின்றவர்கள், இப்படியாக எம்மை சுற்றி இருக்கின்றவர்களை எல்லாம் நாங்கள் குறை கூறுகின்றோம். இல்லை, அந்த அமைதி இருக்க வேண்டிய இடம் இங்கே. எங்களது உள்ளத்திற்குள் அமைதி இருக்குமே, ஆனால் எம்மை சுற்றி இருக்கின்றவர்களையும் நாங்கள் அமைதிப்படுத்தலாம். ஆண்டவன் அமைதியோடு பிறந்தான், அமைதியின் தூதுவனாக இவ்வுலகிற்கு வந்தார். கிறிஸ்துவினுடைய பிறப்பு செய்தியை கேட்டதுமே அமைதி உண்டாயிற்றென்று சொன்னார்கள். கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததுமே தன்னுடைய சீடர்களை பார்த்ததுமே கூறிய முதலாவது வார்த்தை அமைதி உண்டாகட்டும் என்று சொன்னார். ஏன்? குழம்பி போய் கிடந்த அந்த யூத சமூகத்திற்கு, அடிமைப்படுத்தப்பட்டிருந்த இஸ்ராயேல் மக்களுக்கு, பல்வேறு விதமான சோதனைகளுக்குட்பட்டிருந்த மக்களை பார்த்து சொன்னார், அமைதி உண்டாகுக. ஆமிரை இயேசுவிற்குள் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாமும் அன்றாடம் நற்கருணையில் இருக்கின்ற ஆண்டவன் அமைதியின் பிறப்பிடமாக, அமைதியின் ஊற்றாக, அமைதி கொடுக்கின்றவராக இருக்கின்றார் என்பதை உணர்ந்து கொண்டு அவர் முன்னால் சென்று 24 மணி நேரத்தில் 24 மணி நேரம் வேண்டாம், 24 நிமிடங்கள் வேண்டாம், குறைந்தது 24 வினாடிகளாவது ஆண்டவன் முன் வந்து எங்களை அவர் பாதம் சரணாகதியாக்குவோம். அவரிடமிருந்து அந்த அமைதியை பெற்றுக்கொண்டு அந்த அமைதியின் தூதுவர்களாக நாங்கள் எங்கெல்லாம் செல்லுகிறோமோ அங்கெல்லாம் பரப்பி உண்மை கிறிஸ்துவினுடைய சாட்சிகளாக நானும் நீங்களும் வாழ வரம் கேட்போம். இன்று நம்முடைய நாட்டிலே தேர்தல்கள் நிறைவுக்கு வந்திருக்கின்றன. பலருடைய வாழ்க்கையிலும் பலருடைய உள்ளத்திலும் எழுந்து நிற்கின்ற கேள்வி என்ன ஆகுமோ? குழப்பம் வேண்டாம், பயம் வேண்டாம். தூய ஆவியானவரிடம் மன்றாடுவோம். ஆண்டவர் எல்லோரையும் அமைதிப்படுத்தி பாதுகாத்து நல்லதொரு வழியை நமக்கு தருவார். அந்த சிந்தனையோடு ஆண்டவரது ஆசீரை பெற முயற்சி செய்வோம். தாழ்ந்து பணிந்து
பரலோக அப்பத்தை அவர்களுக்கு எடுத்து கொடுத்தருளினீர். அதில் சகல மதுர இன்பமும் உண்டாயிருந்தது. மன்றாடுவோமாக. திரு அருட்சாதனத்திலே இறைவா, இந்த வியப்புக்குரிய உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திருரத்தம் இவற்றின் மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.